இன்னைக்கு சிக்கன் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 4 ஏலக்காய் அதோடு சேர்த்துடலாம், ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 டேபிள் ஸ்பூன் கல்பாசி பூ எடுத்துக்கலாம். இதுக்கு கல்பாசி பூ நிறையா போட்டு செஞ்சோம்னா அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். 6-7 வரமிளகா போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை 2 சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் கருவேப்பிலை போட்டோம்னா. வறுத்து வச்சதெல்லாம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் துருவின தேங்காய் போட்டுக்கலாம். துருவின தேங்காய் இல்லைன்னா கொப்பரை தேங்காய் கூட போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு அதையும் வதக்கி விடணும். இந்த ஈரப்பதம் போகிறதுக்கு தான் ஃப்ரை பண்ணுறோம். அடுப்பில் வாணலி வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்திருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே நல்லா வதக்கி விடணும், பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 கப்பு தக்காளி, இது 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா தக்காளி குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு. போட்டு நல்லா வதக்கி விடணும். அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை அதோடு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் ரெட் சில்லி போட்டிருக்கேன், தனி மிளகாய் தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த பவுடரில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போகணும், வதக்கி விடணும் எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் போட்டு அதை அதோடு சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கின பிறகு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த சிக்கன் வேகிறதுக்கு 20 நிமிஷம் போதும், வெந்துடும். மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு அப்பப்போ எடுத்து இடையில பரட்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். திரும்ப 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். வெந்த பிறகு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். வதக்கி வச்சிருந்த தேங்காயை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அதோடு சேர்த்துடலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் கலந்து விடணும். தேங்காய் ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த குருமா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி இடியப்பம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் ஊற்றின பிறகு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டால் போதும், ரொம்ப நேரம் மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுறலாம். இந்த மாதிரி கெட்டியாக வந்தோடனே இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.